நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். பிதாவாகி தேவனாலும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு இருக்கிற வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக தேவனுக்கும் தேவதாசனுக்கும் நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, அருமையான ஒரு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அவருடைய தேவதாசனை குறித்து நான் பழைய சர்ச்சில் ஏஜி சர்ச்சில் இருக்கும் பொழுதே அறிவேன். நல்லதொரு ஆராதனை வீரர், ஆராதனை அபிஷேகம் அப்படி இருப்பதை நான் பார்க்கிறேன். இதனாலே அவரோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக வாய்ப்பை கொடுத்ததுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஊழியத்தை நீங்கள் நேசித்து அதற்கென்று ஜெபித்து அதற்காக கொடுக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த பணமும் நீங்கள் ஜெபித்த ஜெபமும் வீணாய் போகவில்லை. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களுக்கு அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை போய் சேர்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீர்கள். பிரியமானங்களே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் கொச்சின் போயிருந்த ஊழியத்திற்காக அங்கே ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் பேர் இளங்கோவனாகும். அந்த இளங்கோவன் ஆலயத்திற்கு புதிதாய் வந்து கொண்டிருக்கிறவர். எனவே அவரை குறித்து சில காரியங்களை பேசுங்க என்று சொன்னதுனால அவர்கிட்ட போய் பேசிக்கொண்டு அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். நான் இயேசு கிறிஸ்து குறித்து அறியாதவனாய் காணப்பட்டிருந்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும். நாங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற நறுமண பொருட்களை நான் வாங்கி மொத்தமாக வாங்கி பேக் பண்ணி மற்றவர்களுக்கு மற்ற கடைகளுக்கு இலவசமாக மற்ற கடைகளுக்கு விநியோகிக்கிறக்கூடிய நான் வியாபாரத்தை பண்ணி கொண்டிருந்தேன். சில நாட்களில் என்னுடைய வியாபாரம் தடைப்பட்டு போனதுனால என்னால் மீள முடியலை. கொஞ்சம் வட்டிக்கு வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின வட்டிக்கு மேலே வட்டி ஆகி 1.5 கோடி ஆகிடுது. என்னால் மீட்க முடியாத ஒரு நிலைமையில் காணப்பட்ட பொழுது நான் இந்த அப்பா போய் கேட்டாப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு 1.5 கோடி ரூபாய் கடன் இருக்குது என்று கேட்ட பொழுது அவர் சொல்லிட்டாரு, உனக்கு 2 பெண் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, உனக்கும் தரமாட்டேன், உன் பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டார். நான் பெங்களூருக்கு வியாபாரத்து நிமித்தமாக போன சமயத்தில் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி அங்கே ஒரு மது பாட்டிலை எடுத்துகிட்டு போய் நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லிட்டு விஷத்தை எடுத்து அந்த மது பாட்டிலை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு தாளில் எழுதி வைத்து விட்டு அப்படியே செத்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாள் பார்த்த சமயத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு புத்தகம் அங்கே இருந்தது. அது வேத புத்தகம். தேவதாசன் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் வைத்திருந்தே அந்த வேத புத்தகத்தை எடுத்து பார்த்தார். இது என்ன புத்தகம், இதில் எழுதலான்னு பார்த்தா இது வேத புத்தகம் மாதிரி இருக்கிறதே என்று சொல்லி முதல் பக்கத்தை திருப்பி பார்க்கும் பொழுது ஒருவேளை கவலையாக இருக்கக்கூடிய சமயத்தில் வாசிக்க வேண்டிய வசனம் என்று சொல்லி அதில் ஒரு வசனம் போடப்பட்டிருந்தது. அதில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும் என்று சொல்லி வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. எனவே இதை வாசித்த பொழுது இது ஏன் இந்த வசனம் எனக்கு என்பதாக எழுதப்பட்டு கடவுள் கொண்டு வந்து காட்டுறாரு என்று சொல்லி எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு குடிக்கிறத வச்சுட்டு அதை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவரோடு கூட பேசினார். எனவே தன்னுடைய பிஸ்னஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா வீட்டில் உட்கார்ந்தார். அப்பா, எனக்கு நீங்கள் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் இப்படியாக அங்கே போனேன், போய் தற்கொலை பண்ணும்படியாக போன சமயத்தில் ஒரு வேத புத்தகத்தை பார்த்தேன், அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டேன், அந்த புத்தகத்தில் இந்த வசனம் இப்படியா சொன்னதுனால கடவுள் என்னோடு கூட பேசினான்னு சொல்லிட்டு வந்துட்டு தற்கொலை பண்ணாமல் என்று சொன்ன சமயத்தில் நான் உனக்கு பணம் கொண்டு கொடுக்கத்தான் வந்தேன் என்று சொல்லி அவங்க அப்பா சொன்னார். பிரியமானவர்களே, இப்படியாக பேசின இந்த வசனம் உண்மையான வசனம், இது ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லி அறிந்து பக்கத்தில் ஒரு பாஸ்டர் போய் பார்த்து, ஐயா, இந்த இயேசுவை குறித்து எனக்கு சொல்லுங்கள், இந்த இயேசுவை குறித்து எனக்கு தெரியாது, இது சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர் இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து ரட்சிப்பை குறித்து சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். 1 மாதத்துக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார். நான் போன உடனே எங்கே அவர்கிட்ட கவுன்சில் பண்ணும்படியாக அவர்கிட்ட சொன்னதுனால இது எனக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் விதைத்த விதை வீணாய் போகலை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருச்சபையிலே கர்த்தா வந்திருந்து உம்முடைய தாசலோடு கர்த்தாவே ஆண்டவரை பேசவும் ஊழியத்தை குறித்து அறிவிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கா நன்றி ஆண்டவரே. அவ்வளோ அதிகமாய் பிரயாசப்பட்டு கர்த்தாவே எங்களுக்காக ஜெபித்து கொடுத்து தாங்கி வர தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா, சோத்திரம். இப்பொழுது கூட வார்த்தைக்கான எங்களை காத்துக்கிறோம், எங்களை கூட பேசணும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. நான் சில நாட்கள் முன்பதாக ஒரு ரிட்ரீட் போயிருந்தேன். அந்த ரிட்ரீட்டில் ஒரு பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க. பட்டிமன்றத்தில் 2 பேர் வலது பக்கமும் 2 பேர் இடது பக்கம் வாழ்ந்தாங்க. நடுவர் ஒருத்தர் உட்கார்ந்தார். பட்டிமன்ற தலைப்பு என்ன தெரியுமா? வேதாகமும் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா? சாத்தியம் என்று பேசுவதற்கு 2 பேர், சாத்தியமில்லை என்று பேசுவதற்கு 2 பேர், நடுவர் ஒருத்தர் உட்கார்ந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களே என்று சொல்லி. சாத்தியமில்லை என்று சொல்கிறவர்கள் முன்னாடி பேசும்போது இப்படி சொன்னார்கள், ஆனானப்பட்ட மோசேயே, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக காணப்பட்டிருந்த மோசேயே, பூமியிலே பிறந்த எல்லா மனுஷனுக்குள்ள மிகுந்த சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனாகிய மோசேயே, அவனால் தேவனுக்கு தாக்கு பிடிக்க முடியலை. நீ அங்கே நின்றுக்காப்பா அப்படி சொல்லிட்டாரு. நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க போவதில்லை. ஆண்டவரே நீ மன்னித்தருளுங்க என்று சொல்லிட்டு அவன் கெஞ்சினா, இதை குறித்து என்கிட்ட பேசாதன்ட்டார். ஆனானப்பட்ட பவுல் ஐயா, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 13 புத்தகங்கள் எழுதின தேவ மனுஷனாகிய பவுல் அவர் சொல்றாரு, என்னை வீழ்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, என்னை அப்பப்போ கொட்டுக்கிட்டு இருக்குது. பரிசுத்தமாக வாழ்வது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் பேசினாங்க. இவங்க 2 பேரும் பேசக்கூடிய சமயத்தில் இவங்களும் வசனங்களை எடுத்து அடுக்கி கொண்டே போனாங்க. ஒருத்தர் சொன்னார், அவர் ஆனானப்பட்ட பவுலை குறித்து சொன்னார். அந்த பவுலை குறித்து சொல்லும்போது வசனம் சொல்லப்படுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரொம்ப உற்சாகமாக சொல்கிறார். ஐயா, அவர் ஓடி முடித்து தானே, எனவே சாத்தியம்தான் என்று சொல்லி இவர்கள் பேசி கொண்டார்கள். நடுவர் இருந்தார். அவர் தீர்ப்பு சொல்லக்கூடிய சமயத்தில் சொன்னார், ஒரு கதை சொன்னார். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க தாத்தாட்ட போய், தாத்தா என் கையில் என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படி சொன்னான். அவன் கைக்குள்ளே ஒரு வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை இருந்தது. தாத்தா ஒருவேளை அவர் சொல்லும்போது என்ன சொன்னான், தாத்தா இது உயிரோடு இருக்குதா செத்து போயிட்டுதா ஆயின்னு சொல்லி கேள்வி கேட்டான். உயிரோடு இருக்குதுன்னு சொன்னார்னா நான் நசுக்கி சாகடிச்சிட்டு நான் செத்து போச்சுன்னு சொல்லிடுவேன். அவர் செத்து போச்சுன்னு சொன்னார்னா அது உயிரோடு அப்படி பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட அந்த கேள்வியை கேட்டான். அப்படி தாத்தா சொல்கிறாரு, எப்பா அது உயிரோடு இருக்கிறதும் செத்து போதும் உன் கையில் தான் இருக்கிறது அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்வதும் ஒருவேளை பரிசுத்த குறைச்சலாய் வாழ்வது நம்ம கையில் தான் இருக்கிறது என்பதாக இங்கே வந்த சமயத்தில் ஆண்டவரே என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்த பொழுது, என்னை அசாத்தியப்படுத்துகிற தேவன், சாத்தியமாக்குகிற தேவனை குறித்து அருமையாக ஆராதனையிலே தேவ மனுஷன் நம்மை வழி நடத்தும் போது சொல்லிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, சாத்தியம்தான் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பேதுருவின் நிருபம், பேதுருவின் 2ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 1 - 11 வரை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 1 - 11 வரை. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால்
உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதும் அன்றி இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குகளாக போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களும் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன கூடனாக இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாகி தருவாராக. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த பேதுரு நிருபம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிருபமாக்கும். 1 பேதுரு நிருபத்தையும் 2 பேதுரு நிருபத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருப்பதாக பார்க்கிறோம். ஒரு சில தேவ மனுஷர்கள் சொல்லும் பொழுது 2 பேதுரு நிருபத்தை பேதுரு எழுதியிருக்க மாட்டாரோ என்று கூட அவர்கள் சொல்லுவதுண்டு. ஏனென்றால் யதார்த்தமான உண்மையான சத்தியங்களை குறித்து முதல் புத்தகத்தில் பார்க்கிறோம், பேதுரு 1வது நிருபத்திலே பார்க்கிறோம். 2வது நிருபத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறோம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்றாரு 1வது அதிகாரத்தில். 2வது அதிகாரத்தில் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்றாரு. 3வது கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்றாரு. எனவே 2க்கும் வித்தியாசம் இருக்கிறத. எனவே 2வது புத்தகத்தை அவர் எழுதியிருக்க மாட்டாரோ என்று சொல்லி ஒரு சிலர் பேசுவது உண்டு பிரியமானவர்களே. ஆனால் 1வது வசனத்தில் எப்படியா போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுறதாவது என்று ஸ்பெசிஃபிக்காகவே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பேதுரு தான் இந்த புத்தகத்தை கூட எழுதியிருக்கிறாரு. இல்லை என்ன சொல்றாரு பாருங்க, ஐ எம் பாண்ட் சர்வன்ட் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பாண்ட் சர்வன்ட் சொல்றாரு. பாண்ட் சர்வன்ட் என்ன தெரியுமா? ஒருவேளை உபாகமம் 15வது அதிகாரத்திலையும் யாத்ராகமம் 21வது அதிகாரத்திலையும் இந்த பாண்ட் சர்வெண்ட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாண்ட் சர்வெண்ட்னா யாரு? ஒரு மனுஷன் எபிரேய புருஷனோ அல்லது ஸ்திரீயோ ஒரு மனுஷன்ட்டு அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய சமயத்தில், ஊழியக்காரனை வேலை பார்க்கக்கூடிய சமயத்தில் 6 வருஷம் அவன் அவங்களோட கூட இருக்கலாம். 7வது வருஷத்தில் அவர்களை விடுதலையாக்கி விட்டுறணும். விடுதலையாகி போகக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு வெகுமானங்களை கொடுத்து அனுப்பணும் என்று சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய சமயத்தில் வெகுமானங்களோடு அவர்களை அனுப்பினார் அல்லவா, எனவே நீங்கள் அப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வேலைக்காரன் இருக்கிறான் இல்லையா, இந்த அடிமை இருக்கிறான் பாருங்க, ஐயா 6 வருஷம் புள்ள போல் நான் இருந்துட்டேன், எனக்கு நன்மையான காரியங்களை செய்த, எனவே நான் தொடர்ந்து உங்ககிட்டே இருக்க போகிறேன், உன் வீட்டில் தான் அடிமையாக இருப்பேன் அப்படி சொல்ல சமயத்தில் அவனை அழைச்சிட்டு போய் கதவு ஓரத்தில் நிலையோடு சேர்த்து ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவன் காதில் ஓட்டை போட்டு விட்டுருவான். ஒரு காதில் ஓட்டை போடுறது அதுக்காகத்தானு தெரியல பிரியமானங்களே. சரி இருக்கட்டும், அந்த ஸ்திரீக்கானாலும் சரி அவனுக்கான சரி காதில் ஓட்டை போட்டு விடுவான். அப்போ நித்திய காலமாய் கடைசி வரைக்கும் அவன் ஊழியக்காரனாக இருப்பான். அந்த தேவதாசன் பேதுரு சொல்கிறான், நான் பாண்ட் சர்வன்ட் அப்படி சொல்கிறான். பிரியமானவர்களே, இவன் அப்படி சொல்கிறான் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் அழைத்த பொழுது 2 போட் நிறைய மீன் இருக்குது. அது ஆச்சரியப்பட்டு காணப்படுறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வந்து நான் மனுஷரை பிடிக்கல மாற்றுவேன்னு சொன்ன உடனே ஒரு பக்கத்தில் 2 போட் நிறைய மீன் இருக்குது. அடுத்தால இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாரு. அது வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து சுகம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தவன், 3 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அலைஞ்சவன், அவருடைய அற்புதங்களை அடையாளம் எல்லாவற்றையும் பார்த்தவன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் இப்போ 21வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1வது 2வது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மீன் பிடிக்க போகிறேன். தன்னோடு கூட இருக்கவும் தனக்கு பின்பதாக ஊழியம் செய்யும்படியாக பயிற்றுவிக்கப்பட்டவன், சிஷ்யர்களுக்கு பிரதானமானவன், ஒருவர் பிரதானமான 3 சிஷ்யர்கள் இவன் முக்கியமானவன். அப்படிப்பட்டவனை என்ன சொல்கிறான் பாருங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். அவனோடு கூட 6 பேர் சேர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடியே போகிறாரு. மறுநாள் காலையில் போய், என் பிள்ளைங்களே சாப்பிட்றதுக்கு தான் இருக்காடா, துரோகிகளேன்னு சொல்லியிருக்கணும், என் பிள்ளைங்களே அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் வேண்டான்னு விட்டு போயிட்டீங்களே, என் ஊழியம் வேண்டான்னு விட்டுட்டு போனீங்களே, ஏதாவது பிடிச்சிங்களாப்பான்னு கேட்டபோது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான். We toiled all through the night. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதன் பிறகாக ஆண்டவருக்கு பின்பற்றி வாரான், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறான். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஆப்பரன்ஸ்ட தைரியத்தோடு பேசும்படியாக பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படுறான். தொடர்ந்து வரக்கூடிய சமத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமான 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை கொன்று போட்ட பிறகு யூதர்களுக்கு அது ரொம்ப பிரியமாக இருந்தபடினாலே இந்த பேதுருவும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுக்கிறான், உட்காவலில் போட்டுக்கிறான். நிம்மதியாக படுத்துட்டுருக்கேன்னு கேட்டால் ஆண்டவர் தப்பு வைக்க வல்லவர் என்று சொல்லி அவன் நம்பினபடினாலே அவன் அங்கே படுத்திருக்கிறான். காவலாளிகளாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தான் எப்படியாவது பின்னாடி போயிடக்கூடாது என்பதற்காக அவன் அப்படியாச்சு தூங்கிட்டு இருந்தான். பிரியமானவர்களை, பின்னாடி அவனை பிடிச்சிட்டு போட்டாங்க, அவனை கொலை செய்யணும்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அவனை சிலுவை மரத்தில் தான் அடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்தது போல என்னை அடிச்சிடாதீங்கப்பா, என்னை தலைகீழ தொங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கால் மேலாகவும் தலைக்கீழாகவும் வைத்து அவனை கொன்று போட்டாங்க என்று சரித்திரம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நான் சாகும் வரை அவருக்கு ஒரு பாண்ட் சவுண்டாக இருப்பேன். அப்படிப்பட்டவன் அப்போஸ்தலனாக இருக்கவன் தான். அவன் தான் எழுதுனேன்னு சொல்கிறான். டைம் ஆகிட்டே போயிட்டு நான் சீக்கிரமாக போகிறேன். பிரியமானவர்களே, 2வது வசனத்தில் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது என்று சொல்லி 2வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், எபேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பிதாவாகி தேவனாலும் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக்குவது என்று சொல்கிறாரு. ஆனால் இந்த பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெரிய கடவுது என்று சொல்கிறாரு. பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு, இந்த அறிவு என்பதை குறித்து, அறிதல் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன் மனைவியை அறிகிறதும் மனைவி புருஷன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சரியான உறவிலே காணப்படுவதனாலே, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகும் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலன் வாழ்த்துவதாக பார்க்கும். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தில் 2வது நிருபத்தில் 7 இடங்களில் அவரை அறிகிற அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முதல் அதிகாரத்தில் மாத்திரம் 5 இடங்களில் அவரை அறிகிற அறிவினால் சுற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது என்று சொல்லாரு. நம்ம டாபிக் வருவோம். 3வது வசனத்தில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தெழுதும் அன்றி இச்சையினால் உலகத்தினுடான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குலாகும் போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்.
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளி இருக்கிறார். ஜீவன் அப்படி சொல்லும்போது லைஃப் என்று பார்க்கிறோம். தேவபக்தினா தேவபக்தி காட்லினஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். லைஃபுக்கும் தேவபக்திக்கும் பிரியமானவர்களே, ஜீவனோட தேவபக்தி என்பதற்கு இஎஸ்சி பைபிளில் போட்டிருக்குது, ஹோலினஸ் என்று போடப்பட்டிருக்கு. ஐயா, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவபக்தியாய் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். 4வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அவைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஐயா, பரிசுத்தமாக வாழ்வது சாத்தியமா இல்லையா என்ற கேள்விக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தியமாவதற்காக எல்லாவற்றையும் தேவன் தந்தருளி இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னென்ன காரியங்களை கொடுத்துக்கிறார்? 5 காரியங்களை கொடுத்துப்பதாக நாங்கள் பார்க்க பிரியமானங்களே. முதலாவதாக, நான் டைம் இல்லாதனால விரைவாக போகிறோம் பிரியமானங்களே. முதலாவதாக அவருடைய திவ்ய ஃபெய்த், விசுவாசம் என்று சொல்லி பார்க்கணும். 1வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள், ப்ரெஷியஸ் ஃபெய்த் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. டிவைன் ஃபெய்த். இந்த டிவைன் ஃபெய்த் 4 இடங்களில் தான் போடப்பட்டிருக்கிறது வேதத்தில். பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்து அதிகமான காரியங்களை வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த டிவைன் ஃபெய்த், ப்ரெஷியஸ் ஃபெய்த் என்று சொல்லி 4 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளியிருக்கிறார். அந்த 4 என்ன தெரியுமா பிரியமானவர்களே? வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் கெட்டு போவதில்லை, ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை, மாறாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டர்னல் கண்டமினேஷன், எட்டர்னல் லைஃப் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விசுவாசம் ஒருவேளை நித்தியமான ஆக்கினைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்தியமான ஜீவனுக்குள்ளாகி கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக வராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால நீங்கள் விடுவிக்கப்படும்படியாக வந்திருக்கிறீர்கள். 18ஆம் வசனம் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், விசுவாசி ஆதவனோ அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் இல்லாதபடினாலே ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டாயிற்று. இஸ் ஆல்ரெடி கண்டெம்டு. இயேசு கிறிஸ்து விசுவாசித்தனா நீ நித்திய ஆக்கினையை அடைய வேண்டியதில்லை, நித்திய ஜீவனுக்குள்ளாக. எப்படி ஐயா என்று சொல்லி இங்கே யோசிக்கலாம். ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்றாரு, 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருந்தால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை என்று பார்க்கிறோம். there is no condemnation for those who are in Christ என்று சொல்லி பார்க்கிறோம். who are in Christ என்று சொல்லும்போது என்னென்ன காரியங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும், அவரை சொந்த ரட்சகராக, அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளணும். He is your Lord, your God, your Master. அவருடைய லாங், அவருடைய நுகத்தை கழுத்தில் ஏற்றுக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில் ஏன் தெரியுமா? அதில் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் தோற்று விட்டதுனால நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவன் தாமே செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை அவருடைய மரணத்தினாலே பரிகரித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தாமே செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை, தண்டனையை நிறைவேற்றி விட்டார். அவரை நிறைவேற்றி விட்டதுனால உனக்கு தண்டனை அல்ல. இந்த விசுவாசம் பிரியமானவர்களே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு தேவன் கொடுத்து. எனவே ஆக்கினைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய வாழ்வுக்குள்ளாக நீங்க வந்துடுறீங்க. இது முதலாவது காரியம். 2வதாக பிரியமானவர்களே,
ரோமர் 1:17 சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கும். நீதிமான் என்று சொன்ன பிரியமானங்களே, ரோமர் 5:9 அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்ட பிரியமானங்களே, ஒருவேளை அவருடைய விசுவாசத்தில் நீதிமான். ரத்தம் எதற்காக பிரியமானங்களே? பாவத்தை போர்க்கும் பலியாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் நீதிமான், இடையில விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டு தெரியுமா? ஒரு பாவியாகிய மனுஷன் பரிசுத்தங்களை பிரவேசிப்பதற்கு, நீதிமானாய் காணப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இந்த விதத்தில் சொல்லப்படுகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி பார்க்கும் பிரியமானங்களே. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று விதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் 3:24 சொல்லப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றும் விசுவாசத்தினாலே மீட்கப்படுவீர்கள். ஒரு பாவி நீதிமானாக முடியும். எப்படி? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தினால. இரண்டாவது விசுவாசம் பிரியமானங்களே, முதலாவது விசுவாசம் நான் வாத்தியாராக கேள்வி கேட்பேன், கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா முதலாவது பார்த்தோம், அக்கினியிலிருந்து விடுவித்து ஆளுகைக்குள்ளாக அல்லது நித்திய வாழ்வுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய விசுவாசம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுவிட்டு நீதிமானாக்கும் விசுவாசம் என்று சொல்லி பார்க்கும். மூன்றாவதாக பிரியமானவர்களே, எபேசியரின் புத்தகம் 2:8 எபேசியர் 2:8 விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 2 முன்னுடைய வசனத்தை வாசித்தோம்னா, அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்த உங்களை விடுவித்தார் என்று பார்க்கும். ஆகாயத்தை அறியாத பிரபுடைய வழிகளே நீங்கள் நடந்தீர்கள், கோபாக்கின் பிள்ளைகளாக நடந்து கொண்டீர்கள், மனசும் மாம்சம் விரும்பினபடி செய்தீர்கள், மாம்ச இச்சையின்படி நடந்து கொண்டீர்கள், உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டீர்கள். தேவனோ தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே உங்களை ரட்சித்தார் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான மரித்து கடந்த நிலைமையிலிருந்து விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும்படியாக தரக்கூடிய விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானல்ல, தேவனுடைய ஈவு. முன்னே தூரமானவர்கள் கிறிஸ்துக்குள்ள சமயமாகும்படியாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் இப்பொழுது வாக்குத்தத்தின் சுதந்திரத்துக்கு நீங்கள் அந்நியர் அல்ல, தேவனுக்குள்ளாய் காணப்படும்படியாக தேவன் கிருபை அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம். இது 3ஆவதாக பார்க்கிறோம். 4ஆவதாக பிரியமானவர்களே, எபிரேயரின் புத்தகம் 12:1 மேகம் போல் எத்தனை திரளான சாட்சிகளும் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசி துவக்கிறரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்றார். அங்கு விசுவாசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாவம், பாரம், உலகத்தின் நாட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கிறார். அவர் அழைக்கிறார், பிரியமானவர்களை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்தார்னு பார்க்கிறோம். அவருடைய நாமம் என்ன? இயேசு. இயேசுன்னு என்ன அர்த்தம்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவருடைய ரட்சிக்கிறவன் அர்த்த வாக்கம். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவன்றி யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து சொந்த ரட்சை ஏற்றுக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வை அளிக்கிறார் என்று பார்க்க பிரியமான 4 விதமான விசுவாசத்தை பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார். எனவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான. 2ஆவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமையினாலும் காருண்யத்தின் அழைத்தவரை தேவன் நம்மை அழைக்கிறார் பிரியமல்ல. It is a holy calling. It is a heavenly calling. It is a high calling பார்க்கிறோம். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது பிரியமானங்களே. பண்டிகையின் கடைசி நாள் என்று ஆண்டவராக இயேசுக்கு சத்தமிட்டு சொன்னாராம், தாகமாக இருக்கிறவர்களே, எல்லாரும் கேட்கும்படியா சொல்றாரு. யோவான் 7:37 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தாகமாக இருக்கிற நீங்க எல்லாரும் வாங்கப்பா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன்.
அவங்க இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க கூட ஹிந்தியில் தான் பேசுவான், தமிழே பேச மாட்டான், இங்கிலீஷும் பேச மாட்டான். நான் ஒரு இடத்துக்கு போனோம், கோமதி லாட்ஜும் ஒரு லாட்ஜ் அங்கே இருக்குது. அந்த லாட்ஜுக்கு போனோம், அது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஆனால் ஒருத்தர் நமக்கு சொல்லித்தர மாட்டேன்றான். அங்கெல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்குது, எனக்கு பாதி ஹிந்தி தெரியாது, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் கொண்டான், கோமதி லாட்ஜுக்கு போகக்கூடிய வண்டி அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னதில்ல, எப்பா நீ கோமதி போகுதியா அப்படி சொன்னேன். எத்தனையோ சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுக்கு சத்தம் போட தாகமாக இருக்கிறவர்களே, ஏசாயத்துக்கு புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தில் எப்படி ஓ தாகமாக இருக்கிறவர்களே இலவசமாய் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. தேவ மனுஷன் சொல்லக்கூடிய சமயத்தில் வருத்தப்பட்டு பாரஸ்துக்களை நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டு வாருங்களேன் என்று சொல்லி அந்த வசனம் பேசினா சொல்லலாம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படும்படியான ஒரு காலிங் பார்க்கலாம், ஊழியக்காரனுக்குள்ள காலிங் சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. இட் இஸ் ஹை காலிங் பார்க்கிறோம். தேவன் அழைத்துறது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறான். நீ போ, அங்கு உனக்கு அறிவிக்கப்படும். சகோதரனாகிய சவுலே, உன்னை வழியிலே சந்தித்த ஆண்டவர் என்ன அனுப்பினார் சொல்லிட்டு அனனியா சொல்லக்கூடிய சமயத்தில் அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். அப்போ சொல்றாரு, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மற்ற இஸ்ரவேலருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி மிகப்பெரிய காலிங், சாய் காலிங் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்னு பார்க்கிறோம். இட்ஸ் a holy calling. It is a heavenly calling பார்க்க. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி அப்போஸ்தலன் பவுல் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனை குறித்து சொல்லுப்பான் என்று சொன்ன உடனே சொல்லாரு, ராஜாவே இருளை விட்டு வெளிச்சத்துக்கு மற்றவர்களை திருப்பும்படியாக, அந்தகாரத்திலிருந்து ஒளியிடத்துக்கு வரவழைக்கும்படியாக தேவனை தெரிந்து கொண்டார். அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாக இருக்கவில்லை. I was not disobedient to the heavenly call. It's a heavenly call. It's a high calling and it's a holy calling. பிரியமானவர்களே, இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஐயா பஸ்ஸில் இடம் இருக்குது ஏறு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் ஏறிட்டேன் லக்னோவில். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஐயா இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள், ஞானஸ்நானம் பெறாதவர்கள், தேவனுடைய பிள்ளை என்று நிச்சயம் இல்லாதவர்கள், ரட்சிப்பு அனுபவம் இல்லாதவர்கள் யாரை நினைக்கிறார்கள்? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க ஐயா, உங்களுக்கு நித்திய வாழ்வை தேவன் பங்களிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது. 2வது குறிப்பு, 2வது ரிசோர்ஸ். முதலாவது ரிசோர்ஸ் என்ன? டிவைன் ஃபெய்த்னு பார்த்தோம். 2வது டிவைன் காலிங் என்று சொல்லி பார்க்கும். பிரியமானவர்களே, அழைத்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது பார்க்கிறோம். டிவைன் பவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவன் எதிர்பார்க்க விதமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த வேதாகமும் காட்டக்கூடிய வழியிலே வாழ்வதற்கு திவ்ய வல்லமையை நமக்கு தருகிறாராம். என்ன திவ்ய வல்லமை? பரிசுத்தாவின் வல்லமைன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் முதலாவது சொன்ன பாருங்க, பேதுரு. அந்த பேதுரு அவன் கூனி குறுகி போய் அங்கே உட்காந்துருக்கான் பயந்துக்கிட்டு. வல்லமை வந்த பிறகு அவன் சொல்கிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவன்லாம் சொல்கிறாங்க, இந்த பார்ப்பா அந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தான் சொல்லிருக்கிறேன், எவ்வளவு அடிச்சும் கேட்க மாட்டேன்றியா நிச்சயம் சொல்வது. ஐயா யார் பேச்சு கேட்கறது? உன் பேச்சை கேட்கவா, தேவனுடைய பேச்சை கேட்கவா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு பாத்திரா எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு அவன் கடந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? வல்லமை. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. பலமுள்ள ஆவியை கொடுக்க, வல்லமையை கொடுக்கிறாரு. நாம் துணிந்து நிற்கும்படியாக பிரியமானவர்களே, துணிந்து நிற்கும்படியாக. ஒருவேளை கானானுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது 10 பேர் வந்து சொன்னாங்க, ஐயா அங்கே போக முடியாது, அவங்கள ராட்சசர்கள் சொல்லி
ஆனால் 2 பேர் சொன்னாங்க, நாம் போகலாம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மேலே பார்த்து போட்டு ஆண்டவருடைய வல்லமையை மாத்திரம் நம்பி போனாங்க, ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் வல்லமைப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, நம்ம பயந்துட்டு இருப்பதற்காக அல்ல. யோர்தான் நதி நுங்கு நுரையுமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விதமாக்கும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும், நுங்கு நுரையுமா ஓடிக்கொண்டிருக்கும் எப்பொழுதும். பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமான பனி உருகி அங்கே ஓடிக்கொண்டிருக்கும், வெயில் காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே அதை கடந்து போகிறது கஷ்டமான காரியமாகும். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆசாரியை போய் காலை வச்சு தான் தெரியும் அது குவியலாக நின்று கொண்டிருந்துன்னு பார்க்கிறோம். தேவன் வல்லமைப்படுத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, ஆண்டவரே எழுந்தருளும், சத்துருக்களை சிதறடியும் என்று சொல்லிட்டு நீங்க எங்களோட வரலன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படி சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து, ஆண்டவரே என்னை நடத்துங்க என்று சொல்லி நடத்தும் போது கர்த்தரை வல்லமைப்படுத்துறாரு. பிரியமானவர்களே, உங்களை வல்லமைப்படுத்த முடியும், உங்களுக்கு கிருபை தர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக வல்லமை. அதை குறித்து அதிகமாக பேசலாம் பிரியமானவர்களே, டைம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன் பிரியமானவர்களே. 3வது திவ்ய டிவைன் பவர்னு பார்க்கணும். டிவைன் ஃபெய்த்து, 2வது டிவைன் காலிங், 3வது டிவைன் பவர் என்று சொல்லி பார்க்கணும். 4வதாக பிரியமானவர்களே, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குளாரம் போட்டு திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் என்று பார்க்கணும். டிவைன் நேச்சர், தேவனுடைய சுபாவம். என் ரட்சிக்கு கர்த்தக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழவையெல்லாம் மாறி போயின, எல்லாம் புதிதாயினே என்று சொல்லி பார்க்க. பிரியமானங்களே, மாம்சத்தின் கிரிகளெல்லாம் அழிந்து போகுது. 15வது வசனம் சொல்றாரு, 2 Corinthians 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி கூட நடக்கிறது இல்லையா. மாம்சத்தின்படி பாருங்க, அது என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி என் பங்காளி தான், ஆனால் அதன்படி நான் பங்காளின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவதில்லை என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, ஜாதி வித்தியாசம் பார்க்குறாமா? பைபிளில் போட்டிருக்குது, மாம்சத்தின்படி நான் ஒருவனையும் அறியேன், ஆவியின்படி தான் அறியேன். கர்த்தருக்குள்ளாக பிரியமானவர்களே, ஒருமைப்பாடை எனக்கு சொல்றாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை நான் அழிச்சு போட்டேன். திவ்ய சுபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனுடைய சாயல் என்ன? அவர் பரிசுத்தமாக இருக்க போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்றாரு. அவர் மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் சொல்றாரு. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 6வது அதிகாரத்தில் அவர் இரக்கமுள்ள இருக்கப்போல் நீங்களே இரக்கமுள்ள சொல்றாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரிசுத்தமாக இருக்கப்போல் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய சுபாவங்களுக்கு காணப்படணும். பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தியே உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய சாந்தம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற தேவன். அந்த சாந்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். திவ்ய சுபாவம், அவருடைய நேச்சர். அவர் பரிசுத்தமுள்ள, நான் பரிசுத்தமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர், நானும் இரக்கமுள்ளவர். அவர் மாதிரியை வைத்து பாரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாய் காணப்படுவது என்பது சிலாக்கியமான காரியம். குறைவுபட்டு காணக்கூடிய சமயத்தில் அவரை நம்ம தூஷிகளாக காணப்படுவோம். உங்கள் நிமித்தமாய் பிரஜாதிகளுக்குள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி யூதர்களை பார்த்து சொன்னார். ரோமர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து மற்றவர்கள் தூஷிக்கிறார்களா, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் யோசித்து பாருங்க. தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள காணப்படுகிறதா? புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் மாறிப்போன. ஐயா, பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாம் இல்லை. எபேசியருக்கு புத்தகம் எழும்போது 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ திருடாத, பழையபடி திருடாது. யாருக்கு சொல்ற? விசுவாசி தான் சொல்றாரு. 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசம் போக்கும் பழைய வாழ்க்கையை மறந்து விட்டு
களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சட்டை அழுக்கா போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வேற சட்டை போட்டுக்கான். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு கலாத்தியர் 3வது அதிகாரத்தை சொல்றார். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவர்களை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாவரும் அவரை தரித்து கொண்டவர்கள் சொல்றாரு. பிரியமானவர்களே, அவரை தரித்தவர்களாய் காணப்படுவோம். அவருடைய சுபாவத்தை போர்த்து கொள்ளும். பிரியமானவர்களே, நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கட்டும். பிரியமானவர்களே, உங்களை விட்டு அவருக்கு யாருமே இல்லை. 43வது அதிகாரம் ஏசாயத்திற்கு புத்தகம் 10:11 12 வாசமானா, நான் தேவன் என்பதற்கு நீங்க தான் என் சாட்சி, எனக்கு வேற யாருமே இல்லை. ஐயா, நான் தேவன் என்று இந்த உலகத்தாருக்கு சொல்வதற்கு வேற யார் இருக்கிறா? நீங்க தான் இருக்கிறீங்க. நான் தேவன் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாசிக்கிற நிறுவமாக இருக்கிறீர்கள். உங்களை வாசிக்கும் பொழுது இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஐயா, இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை காணப்படும். அதில் ஒரு வசனம் இருக்குது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். எங்க சர்ச்சுக்கு வாங்கய்யா, எல்ஷடாய் சர்ச்சுக்கு வாங்க, எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, அவருடைய அட்ரஸ் இதாக்கும், அங்க போய் பாருங்க. இல்ல பாஸ்டர்மா போய் பாருங்க. இல்ல இந்த புத்தகத்தை வாசிங்க, இந்த டிராக்டர் வாசிங்க, உங்க ரேடியோ திருப்புங்க. காலையில் 5:30 மணிக்கு ஆராதனை நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டிவி திருப்புங்க, அங்கு ஆறுதலின் நேரம், நம்பிக்கையின் நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள்லாம் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளலாம். உன் டிவியை பார்த்து நான் இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்து கொள்ள விரும்பல. உன்னுடைய ரேடியோவை பார்த்து இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்து கொள்ள விரும்பல. நீ கொடுக்கக்கூடிய டிராக்டரை பார்த்து இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்பல. உங்க பாஸ்டரை போய் பார்த்து இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்பல. ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஒரு காத்துக்கிட்டு இருந்து எல்ஷடாயில போய் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட விரும்பலையா? நீ வாழ்ந்து காட்டியா? பார்க்க விரும்புகிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன் சொல்றிய, நீ பரிசுத்தம் இருக்குதா? அவர் சமாதான கர்த்தர்னு சொல்றியே, உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா? அவர் மன்னிக்கிறன்னு சொல்றியே, நீ மன்னிக்கிறையா? திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் என்று பார்க்க 4 காரியங்கள். முதலாவது டிவைன் ஃபெய்த், 2வது டிவைன் காலிங், 3வது டிவைன் பவர், 4வது டிவைன் நேச்சர் என்று பார்க்க. 5வதாக பிரியமானங்களே, மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்தமாகலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். சகல மாம்சம் நீங்க அடிச்சிட்டோம். ஐயா, பெர்ஃபெக்டிங் ஹோல்னஸ் இன் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால தெரியுமா? மேகம் போன்ற வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கப்படியாலே பார்க்கிறோம். என்ன வாக்கு தத்தங்களாம்? முந்தின அதிகாரம் 16 வசனத்தை பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். தேவாதி தேவன் தம்முடைய அபோர்டு, தன்னுடைய இருக்கை விட்டுட்டு திரும்பி வந்து உன் கூட உன் வீட்டில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய சமயத்தில் இது சாத்தியமா? சாத்தியம்தான். வேதம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? என்னில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான், என் பிதாவிடத்தில் அன்பாயிருப்பார், நாங்கள் 2 பேரும் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவருக்கு வேலை இல்லைவா? அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாரான்? உன் வீட்டில் வந்து உன்னோட தங்குவேன்னு சொல்கிறாரு.
இந்த இடத்துல பார்க்கணும் பிரியமானங்களே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். இது முதலாவது காரியம். தேவாதி தேவன் வாசம் பண்ணுவது முதலாவது ப்ராமிஸ். ரெண்டாவது ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, அவர்களுக்குள்ளே உலாவுவேன். ஐ வில் பி வாக்கிங் வித் யூ. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். ஹி வாஸ் வாக்கிங். ஒரு நாளும் காலையில் வாக்கிங் போகிற சமயத்தில் தேவனோடு கூட வாக்கிங் போகிறான். எவ்வளோ நாள் போனோம் தெரியுமா பிரியமானங்களே? 65 வயசு வரைக்கும் இருந்து பிள்ளையெல்லாம் பற்றிக்கிட்டான். அதன் பிறகு அவன் என்னன்னு தெரியல. பிரியமானங்களே, 365 வருஷம், 365 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவரோடு உலாவுவேன்னு சொல்றாரு. மூணாவதாக அவர்கள் தேவனாயிருப்பேன்னு சொல்றாரு. அவர்கள் தேவனாயிருப்பேன். He is my God. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் யார் தெரியுமா? எங்க அப்பா. யாரப்பா? உங்க அப்பா, எங்க அப்பா. சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பைபிள்ல போட்டிருக்குது பிரியமானவர்களே. He was not ashamed of calling himself as the God of Jacob, God of Isaac, God of Abraham. போய் சொல்றவங்க, ஆபிரகாம் போய் சொன்னான், ஈசாக்கு போய் சொன்னான், யாக்கோபு ஏமாத்தினான். ஆனாலும் கூட தேவன் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களின் தேவன் அப்படி சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்துறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய சமயத்தில், விசிட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய சமயத்தில், நான் யார் தெரியுமா? இன்னாருக்கு சொந்தக்காரனாக்க. எனக்கு யார் தெரியுமா? பாஸ்டர் தெரியும், எனக்கு அவரை தெரியும். சென்ற வருஷத்துலாம் அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் எங்கள் கிடியன்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. சமயத்தில் பாஸ்டர் என்னை கேட்ட சொல்லுங்கப்பா, நான் வர முடியலை, என்னோடய இருதயமெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் தான் ஜோம் அன்னைக்கு மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. எங்கள் ஆட்கள் வந்து ஷேர் மட்டும் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அவளுக்காக ஜெபித்து அனுப்புனீங்க. பிரியமானவர்களே, அவர் எனக்கு தெரியும். தேவன் சொல்றாரு, அவர் எனக்கு தெரியும். சாம்ஜானை தெரியும், என்னுடைய ஜோயில தெரியும். பிரியமானவர்களே, தேவன் ஐடென்டிஃபை பண்றார் நம்மோட கூட. என்ன வாக்குத்தத்தம் பாருங்க, நான் அவர்களோடு இருப்பேன், அவருடைய உலாவுவேன், அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு மூணாவது வாக்குத்தத்தம் சொல்றாரு. நான்காவதாக சொல்றாரு, அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் ஜனமாயிருப்பார்கள், என் ஜனமாயிருப்பார்கள். ஐயா, பெரிய காரியமாகும். என் ஜனம் அப்படி சொல்லிட்டு எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன பொழுது வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்தவருக்கு முத்திரையிடப்பட்டீர்கள்னு சொல்லிட்டு, எனக்கு சொந்தமானவர்கள் என்னுடைய மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக அங்கே முத்திரிக்கிறாராம், ஒரு சீல் வைக்கிறாராம். யாருக்கு சொந்தமானவர்கள்? அவருக்கு சொந்தமானவர்கள். யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளையாக்கும், அவருடைய பிள்ளை. நீங்களோ உங்கள் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். யாருக்கு சொந்த ஜனம்? தேவாதி தேவனுக்கு சொந்த ஜனம். என் சொந்தக்காரர் யார் தெரியுமா? தேவனாகும். சந்தோஷமா இருக்கு, சொல்லி பாருங்கள் நீங்கள், என் சொந்தக்காரர் கடவுள்னு. பிரியமானவர்களே, நான் கடவுளுக்கு சொந்தக்காரன். என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அப்படிச்சுட்டு 5 விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்துக்கிறாரு. நான் உங்களோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, நீ பயப்படாத. பரிசுத்தமாக ஆளுது சாத்தியமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, டிவைன் ஃபெய்த், டிவைன் காலிங், டிவைன் பவர், டிவைன் நேச்சர், டிவைன். ஐயா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுது, நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். பிரியமானவர்களே, தீஸ் ஆர் தி ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸ் நம்ம எடுத்துட்டோம் பிரியமானவர்களே, we'll be able to live a holy life பார்க்கிறோம், a godly life பார்க்கிறோம். இதோடு சொல்கிறாரு, அடுத்தால ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 2 பேதுரு, சீக்கிரம் வாசித்து முடிச்சிடலாமா? 2 பேதுரு. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும்
ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆட் தீஸ் திங்ஸ் சொல்றாரு. யூ ஹேவ் டு ஆட் தீஸ் திங்ஸ் வித் 5. அந்த 5 காரியங்கள் சொல்கிறார் இல்லையா, ரிசோர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தெரியுமா? தைரியமாக இருக்கணும், இச்சையடக்கமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தேவ பக்தியாக இருக்கணும், சகோதர சிநேகம் வேணும், சேரிட்டி. சேரிட்டி அமங் பிலீவர்ஸ்ன்னு பார்க்கணும். அவர் யார் தெரியுமா? ஏன் சபைக்காரங்க. இவங்க யார் தெரியுமா? ஏன் சகோதரி சகோதரன். அவர் யார் தெரியுமா? ஏன் சகோதரன். சேரிட்டி அமங் பிலீவர்ஸ். அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பு மற்றவர்களுக்காக காட்டக்கூடிய காரியம். சேரிட்டி சபையாருக்காக கூட்டி விழுக்காங்க. சகோதர சிநேகத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு கொலோசியர் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கூட்டி வழங்குங்கள். முதலாவது பார்த்த ரிசோர்ஸஸ் பார்த்தோம். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துக்கிறோம். 3வதாக ரிவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ரிவார்ட்ஸ் பாருங்கள். 8வது வசனத்தில், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியேற்றவளாமை இருக்க ஒட்டாது. ஐயா, நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். கனியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களான பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சீஷர்களில் அழைக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மிகுந்த கனி கொடுப்பதனால என்னுடைய சீஷர்கள் ஆவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீணா போவதில்லை, கனி கொடுக்க உள்ளார். வெற்று மரம் இல்லை. இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம், பலனற்ற திராட்சை செடி. யார் தெரியுமா? இஸ்ரவேல், எப்ராஹிம். பிரியமானவர்களே, பலனற்ற திராட்சை செடி கசப்பான கனி கொடுத்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் கசப்பான கனி கொடுத்ததுன்னு பார்க்கணும். கனி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கக்கூடிய ஊழியர்களுடைய சமயத்தில் தேவன் பிரியமாக இருப்பார். ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனி இல்லைன்னு சொன்னால் சபிச்சு போட்டான பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எப்போ அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கூடிய சமயத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கனியுள்ள வாழ்க்கை. 2வதாக பிரியமானவர்களே, ஆகியால் சகோதரரை 10வது வசனம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் விழுவதே இல்லை, இடறி விழுவதில்லை. தேவனுக்குள்ளாக இங்கே பலசாலையை காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. 119 சங்கீதம் 165 வசனம். அவருடைய வார்த்தையின்படி நடக்குங்களே, இடர்லே இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா விசாலமான பாதையில் நடப்பாங்க அவங்க. அவளுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வழுக்கக்கூடிய பாதையில் போகக்கூடிய சமயத்தில் இன்னொருத்தருக்கு பக்கத்தில் இருந்தான்னா நமக்கு அது பெரிய பலமாக இருக்கும். தேவாதி தேவன் பக்கத்தில் இருந்து, நீ இடறி விழுவதில்லைப்பா, என் கால்கள் சறுக்குன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அவருடைய கிருபை என்னதான் அடியில் கை வச்சு தாங்கிக்கிறாரு. 91 சங்கீதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தம் தூதர்களை கட்டளையிடுவாரான், உன் கால் இடராதபடிக்கு பாடுறாரு. நீ இடறி விழுவதில்லை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ பாவத்தில் விழுவதில்லை, நீ பாவத்தில் விழுவதில்லை. நீ பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். உனக்கு உதவி செய்ய முடியும். உனக்கு ஒரு திருச்சபை உண்டு, உனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, உனக்காக ஜீவிப்பதற்காக ஒரு சபை இருக்குது. நீ இடறி விழுவதில்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான், நேரா அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணிக்க, ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணிக்க, ஆறு போய் பாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இடறி விழுவதில்லை. 3வதாக பிரியமானவர்களே, 3வது ரிவார்டு என்ன? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் 11ஆம் வசனத்தை பாருங்க, ரட்சகரமாக இருக்கு இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உனக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். ஐயா, பரலோகத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், உங்களை பார்க்க முடியாது. பைபிளை போட்டுக்கா இல்லையா? பரிபூர்ணமாக கதவு திறந்து வச்சிருக்கு. இவன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு. சந்தோஷமான ஒரு காரியம்.
யாராவது தான் அந்த யோக்கிய வாரம் ஜம்பெடுத்து, தெரியாதா உங்களுக்கு? யோக்கிய வாரம் ஜம்பெடுத்து வீட்டுக்குள்ளே வை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஏன்னா தேடிட்டு போயிடுவான். அப்படி இல்லை பிரியமானங்களே, இதை போட்டுக்குது பரிபூர்ணமாக அழிக்கப்படுமா, எப்போ வரும் காத்துக்கிட்டுமா. மலையாளத்தில் ஒரு பத்திரிகை அது. அந்த பத்திரிகையில் என்ன போட்டுன்னு தெரியுமா? பில்லிகிரஹாம் மரித்து பல்லவத்துக்கு போகிறாரு ஒரு பைபிளை கையில் வச்சுட்டு. அதில் கார்ட்டூன் போட்டிருந்து. அப்படி சமயத்தில் வாசல் திறந்துருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்து அங்கே வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பரிசுத்தவான்களாம் நின்று அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறது. ஒருத்தர் தலைக்கு மேல் ஒருத்தர் தலை. அந்த பக்கத்து தூதர்களான்னு பார்க்குறாங்க. யார் பில்லிகிரஹாம் எப்படி இருப்பார்? இதுவரை ஊழியம் செய்தவன், கனமான பாத்திரம். அவர் எப்படி இருக்கார் பார்க்கறதுக்காக எல்லாரும் அவளோடு காத்திருந்தோம். உனக்கு அளிக்கப்படும், உனக்கு அப்படிப்பட்ட காரியம் அளிக்கப்படும். பரலோகத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் உனக்கு பெரிய வரவேற்பு காத்திருக்கிறோம், கதவு திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானே, இவாஞ்சலிசம் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லி ஒரு 10 புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் ஜான் கென்னடி என்று சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பிரசிடென்ட் ஜான் கென்னடியில் வேற ஒருத்தர். அவர் என்ன எழுதுகிறாரு பாருங்கன்னா, பரலோகத்து வாசல் நின்றுட்டு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்பானாங்க. சாம் ஜான் அங்கே போகக்கூடிய சமயத்தில், ஒய் ஷுட் ஐ அலோவ் யூ இன்டு ஹெவன்? பரலோகத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு உன்னை அனுமதிப்பதற்கு என்னையா உத்தரவாதம்? ஏன் உன்னை அனுமதிக்கணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவேன்? சும்மா திறந்து கிடக்குன்னு சொல்ல போயிடுவேன். அங்கே ஒருத்தர் நிற்பான், கேள்வி கேட்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுகிறையா தள்ளியா சொல்ல முடியுமா? நீங்க எங்க அப்பா இயேசு கிறிஸ்து, எங்க அப்பா தேவன், அவர் என்னை முத்தரித்திருக்கிறார், பிள்ளையாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன். அவருக்கு என்ன சுதந்திரம் உண்டு அதே சுதந்திரம் எனக்கு உண்டு. அவருக்கு என்ன சொத்து உண்டு அந்த சொத்து எனக்கும் இருக்கு. பங்குரிச்சு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. எப்ப தெரியுமா பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய சமயத்தில் இவர்களின் சம்பத்து அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் எங்கள் பொசிஷன் சொல்றாரு. இவர் தான் என் சொத்துன்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ அப்படியே வந்துட்டு போனோம், அப்படி இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருக்குள்ளாக இருப்பதுன்னு சந்தோஷமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பாடுவது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வாழ்வது மிக முக்கியமான காரியம். கர்த்தரை பிரியப்படுத்துவது முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமையாக செய்யணுமா. ஈவன் இன் யுவர் ட்ரிங்கிங் அண்ட் ஈட்டிங் யூ மஸ்ட் குளோரிஃபை யுவர் காட் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், வெதர் ஐ லிவ் ஆர் டை ஐ வாண்ட் டு குளோரிஃபை மை காட்னு சொல்றேன். சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதை நாடுகிறேன்னு சொல்றாரு. தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள் சொல்றார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் அறியாமல். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன நல்ல ஒரு தேவதாசனுடைய கையிலே தேவன் உங்களை ஒப்படைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு, உங்களை ஆதரிக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாய் வளரும்படியான வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர்கள் நடத்திடுங்க. பிரியமானவர்களே, நான் 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது ரிசோர்ஸஸ் பார்த்தோம், 2வது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், 3வது ரிவார்டு பார்த்தோம். முதலாவது 5 ரிசோர்ஸஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் 8 பார்த்தோம் பிரியமானவர்களே, அப்புறம் 3 பார்த்தோம். அதனால் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு டைமில் நாளை முடிச்சிடறேன். ஜெபம் பண்ணிடுமா? யாவர் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து ஆண்டவரே, நீர் எங்கள் சொல்லக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டு தேவன் கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எங்களை உணர்த்தி வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
உமது பிள்ளைகளை வாழ்த்துறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் வாழ்ந்து செழிக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, அவருடைய வாழ்ந்து கர்த்தாவே ஜீவிக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, கனி கொடுக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து விடும்படியாய் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவதாசனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அம்மாக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். சபையில் உள்ள சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தா மூப்பரையும் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் சமாதானம் உமது பிள்ளைகள் பெருகப்படும்படியாய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தா பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்தை நேசித்து கர்த்தா ஆண்டவரே, அதுக்காக ஜெபிக்க மாத்திரமல்ல, தங்கள் உதாரணமான காணிக்கையை கொடுக்கவும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. சோத்திரம். அதற்குரிய பங்கை மது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. சோத்திரம். உமக்கே துதி செலுத்துறோம் ஆண்டவரே. உண்மையே கர்த்தாவே போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தின ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.